உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. யூஸ்வலாக யாராவது பேர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சரத்குமார் சார், சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேயில் வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் ஐவ் எவர் சீன். நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்ரெட்டாக போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா எதாவது சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ சார் நீங்கள் 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து மமிதா. மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன், மணங்கான் டீம்கிட்ட பேசினேன், என்னென்ன ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பஜி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை, எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்தேன். ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணோம், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடு இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர். நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா? சரி, ஓகே, சேட். பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி. அது அவங்க சொல்லி குத்தம் இல்லை, அது கரெக்டான வருத்தம் தான். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டிஞ்சு இருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்தது சத்யா, அவரோட டேட்டே கிடைக்கல, தெலுங்கு ஆக்டர், பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிராவிடும் வரல என்னங்க, சரி, டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேன்னு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட கால் அடிச்சிருவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்து ஹித்துவும் இங்கே இல்லை. ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ரித்துவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேன். டைரக்டர் தெரியுமான்னு தெரியல, ஸோ தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன். அது ஃபஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா
ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திடா மன்னிச்சிருவாங்க, ஆனால் வழியில் இருக்கிறவனை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாரி ரிது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வினோதினி மேம், அப்புறம் ஒரு குட்டி குழந்தை பார்ப்பீங்க படத்தில், அழுது என்ன சாவிச்சிச்சு, அழுதுகினே இருக்கும் நடிக்கும் போது, ஐயோ, ஆனால் ஓகே க்யூட். சரி, அதுக்கப்புறம் பெசநகர் ரவி, பாட்டி தாத்தாலாம் ஒரு பட்டாளமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாய், தேங்க்யூ ஸோ மச் என் உமாவை எடுத்துக்கினதுக்கு. அதுக்கப்புறம் டூட் கேங் மெம்பர்ஸில் வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடுங்க. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது அவங்க இன்னும் பெருசாக போகணுன்னு நான் ரொம்ப மனமார வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டரை வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே டேரக்டர்கிட்டேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஜாலியாக பேசலான்னு இருந்தேன், ஆனால் அவர் பேசுனதை பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு, ஏன்னு வரேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது. கதை வந்தால் என்ன சொல்லுவேன், சினாப்சிஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சிஸ் வந்துச்சு, படித்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன். இன்னும் டிராகன் அக்செப்ட் பண்ணல. ஆமாம், டிராகன் இன்னும் முடிவாகலை. அப்போது டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா, அப்புறம் ஹீரோ வேற இந்த மாதிரிலாம் பண்ணுறானே, நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன். சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி வேற ஒரு இடத்துலேருந்து கால் வரும், கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா. இல்லைங்க, நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு. திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன், திரும்ப இங்கே என்ன பண்ண, கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணார். பிரதீப், ஐ ஹர்ட் அ ரியலி நைஸ் ஸ்டோரி. சொல்லுங்கள் சார். என்ன இல்லை, கீர்த்தின்னு ஒரு பையன். சார் சொல்லுங்கள் சார். இல்லை அவர் வந்து நீங்கள் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. சரி நான் சொல்லலை, நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன், ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு. சரி மைத்ரி வேற பெரிய பெத்த ப்ரொடியூசர், கேட்டுருவோம். ஸோ வந்து கூப்பிட்டேன். எனக்கு அதை தாண்டி என்னன்னா, என்னடா நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே, யாரா அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சரி கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு வந்தா தினிஷா ஒரு கேரக்டர் வருது. இந்த சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூஸா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுத்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து நிற்கிறான். அதுதான் ஓகே சொன்ன உடனே கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் வேற சொல்லிட்டு உட்காந்தாரு. உட்காந்து நான் வந்து கேட்குறேன், ஏன் ஒய் மீ அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கதை வச்சுருந்தேன், அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாற்றினேன் அப்படின்னாரு. எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்களா? இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமாக இருக்கும். சரி நம்புனா இப்போ சந்தோஷமா இருக்கும், நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. சீன் பை சீன், டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு. நான் வந்து திரிச்சிட்டேங்க உண்மையா. இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதே தான், லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப 2 படத்துக்கு இது பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இல்லைங்க அப்புறம் பண்ணலாம், உங்களுக்கு திரும்ப நான் எதாவது பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம், இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை,
அப்படின்னு வந்து என்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ அவ்வளோவா புரியல, இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது இல்லை சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. ஒரு 4-5-6 மாதம் அப்படியே போச்சு. ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது கதை. எந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலலாம் வரும் சில டைலாக்ஸ். ஸோ திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சிட்டு ரமேஷ் என்னோட ஆளினால் அவர்கிட்ட வந்து சொன்னேன், அவர் டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாரா, இருந்தாலும் உங்களை மீட் பண்ணோன்னு கேட்குறாரு அப்படின்னு. சரி வர சொல்லுங்க சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னாங்க, ப்ரோ இந்த ஒன்று ஓகே பண்ணிட்டேன்னா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அப்படின்னாரு. ஓகே சார் சொல்லிட்டு போனார். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு, ப்ரோ இந்த ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகேவா, என்னை வச்சு காமெடி பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது கீர்த்தி சொன்னார், ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா. எனக்கு கோமாளி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த அவரோட எஃபர்ட், அவரோட பர்சிவரன்ஸ், அவரோட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதுக்கான என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து கீர்த்திக்கிட்ட பார்த்தேன். அண்ட் அவ்வளோ சின்சியாரிட்டி, நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணிச்சு. நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் அப்போ நான் சொல்லலை. அன்னிலேருந்து நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்துகிறனும். என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம், அதனால ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள் தம்பியாக தான் பார்க்குறேன். ஸோ என்னென்னா ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே என்னோட நம்பிக்கை வந்து தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ், கொலாபரேட்டிவ் டைலாக் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தரீங்களா, என்ன ஸ்வீட்டாக ஓகேன்னெலாம் சொன்னார். ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க. யா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ, அண்ணனாவோ, தங்கச்சியாவோ, லவ்வராவோ, பொண்டாட்டியாவோ, புருஷனாவோ இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் தான் வைரல் ஆகும். ஸோ நானே சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்முன்னு இருக்குது. அனைவருக்கும் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சார். அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் టు స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడుకు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హస్ బీన్ wonderful for a debutant director to be behind the scene and working along with them. Hats off you to sir. Many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது, இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி. I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க.
அதில் பிரதீப் has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீங் given good hits. உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு dude. It's a dude who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். ஸோ he's got a lot of ideas which he also imparts to the knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabath of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importance ன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. And ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிகேஷன். பிகாஸ் சூரரை போற்று அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா அஃப்கோர்ஸ் கேவ் மீ த சான்ஸ் ஆஃப் கேமியோ ரோல் இன் ஹிந்தி விச் ஐ டிட் அலாங் வித் அக்ஷய் குமார். சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there's something in it, a magic in it which I really like. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மீ ரியலி அ ஃபிலிம் வேர் ஐ ஹேட் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு ஒர்க் அண்ட் enact the scenes that you gave me. அது முத வந்து போனோம் சார். இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. அப்படியா? இந்த சாங்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team. I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle னே சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. Then of course Niket was there and Kirti. நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல because I'm not prepared into getting into the character அப்படின்னு சொன்னேன். Then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். Of course Mamita Baiju and all those people worked with me and music by Sai. It's wonderful to have you here, Sai. And your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. And you will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து இந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. ஆனால் இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற. நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? Thug. Legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடு கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி. கோ டு த தியேட்டர் ஆன் 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். Let them go see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because the industry is surviving because of audience like you. கொஞ்சம் சத்தம் போடுங்களேன்.
because it is surviving. We are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், பட் ஸ்டில் we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theatre and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி. Hi Sairam College, how are you doing? இவ்வளோ நாள் க்ரௌடுங்க, செம்ம க்ரௌடு, பயங்கரமா இருக்கு. ஐயோ, நான் இங்க வரும்போதே எவ்வளோ, that's what I call a warm welcoming. I love you all. Thank you for having us here. அதாவது நீங்க நடிச்ச படத்தோட சப்டைட்டில்ஸை பார்த்தே நாங்கெல்லாம் உங்களை பிரேமலு ஃபீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு லவ் ஃபீல்ல இருக்கோம். ஸோ ஹவ் இஸ் இட், எப்படி இருந்தது எல்லாம்? ஒரு சின்னதா ஒரு 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 எப்படி புரியல? இல்ல, டூட்ல நடிச்சது, இந்த லவ்வை ரிசீவ் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதா சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ஐயோ, உண்மையாக சொல்லணும், இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ. ஏன்னா இவ்வளோ அன்பா எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஓன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டூடை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா the crew, everyone, I had so much fun shooting with them. Abram, to name all of them, first of all, Kirti Anna, thank you so much. எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு. And our producers, Naveen sir, Ravi sir, Abram, Anil sir, he is not there, I guess. Thank you. Niket Anna, it was so much fun working with you. Lata ma'am, Abram, Bharatana, and Pradeep sir, amazing co-star. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள், தெரிஞ்சும் தெரியாமையும், because I've learned a lot from you. Thank you so much. Sharat sir, thank you. Sharat sir பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, if I'm sitting quiet somewhere, no, he'll ask me what happened to you. யாருமே அது பார்க்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா, he'll come and sit with me. என்னாச்சு உனக்கு? அப்போ I'll say, sir, I have this anxiety, I'm doing this scene. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அப்போ he'll sit and talk to me. Yeah. He doesn't have to do that, but that's the kind of எப்படி சொல்கிறது, love I have for you. Thank you so much, sir. And Sai, it's amazing to work with you. ஒரு டைமில் I had a chance to work with him, but I missed it. But I'm happy that we got another chance here. So lovely. Thank you so much for everyone. And Aishwarya, Hridu is not here. I'm taking his name, Hridu. Everyone, the whole cast and crew of this film, thank you so much. வணக்கம் சாய்ராம். ஸோ பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு, அண்ட் பயங்கர நர்வஸாகவும் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சுத்தமாக. என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு கட்சி சேர வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் இது தான். ஸோ அண்ட் எனக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, சாய்ராம். பேர்லேயே பாதி இருக்கீங்க, என் ஹார்ட் மொத்தம் இங்கே தான் இருக்குது இப்போ. ஸோ ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் டூட் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டுடியோவுக்கு. ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது படம் சொல்லும். ஸோ நான் பார்த்தோடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெலுங்குலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ
தேங்க்யூ கீர்த்தி. இட் வாஸ் glad டு ஒர்க் வித் யூ. சச் an honor டு ஒர்க் வித் யூ. அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம glad டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பெரியவங்க, சரத் சார், ரவி சார், நவீன் சார், ஆல் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு 25-30 வயசு கம்மி. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிக்கேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆசை கூட இல்லை. அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம், எடிட்டர் பரத் ப்ரோ, ஸோ எல்லாருமே அமேசிங் டீம். அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ, பியா ப்ரோ, such an amazing talent bro. I'm really honored to work with you in this film. And ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் மமிதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம இன்னும் வாசிக்கணும், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ரீலும் பார்க்கும்போது. அப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். என் பேர் கீர்த்தீஸ்வரன். நான் இந்த தூட் படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சுன்னா, என்னோட பிரதர், மை டிஓபி நிக்கேத் பூமி, ஸோ எல்லோரும் மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் சுதா மேம்கிட்ட அரௌண்ட் 7 years. தேங்க்யூ மேம். அங்கே முடிச்சுட்டு கதை எழுதிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. கதை எழுதியாச்சு, டோராக தட்டுறோம், ஸ்டேஜாக ஏறுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஒரு நாள் வந்துட்டு சரி கதை நடக்கவே இல்லையோ, நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்லுவோம், ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை. போயிட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு நிக்கேத்திர கதை சொன்னேன். நிக்கேத்தும் மேர்சியும் தான் கேட்டாங்க. ஸோ கதை கேட்டு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே டன் பாய் அப்படிங்கும்போது, மச்சான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் மைத்திரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மைத்திரிகிட்ட நீங்கள் பேசுவீங்க, மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனேன், ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன். காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 5 hour என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படா 3 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணியும் வந்துச்சு. போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன். ரவி சார் தான் இருந்தார். உள்ளே போனோடனே அவர் நேராக வந்துட்டு வாமா உட்காருமா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன். கதை சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஒரு 3 hours நரேட் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணார், எல்லாம் பண்ணார். முடிச்சுட்டு டக்குன்னு எழுந்துச்சு, மா வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், கம் டெல் மீ யுவர் நம்பர் அப்படின்னு சொன்னார். என்னது இது, ஒரு 4-5 தடவையாவது மீட் பண்ணணுமே, இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம். அண்ட் தென் என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கி அவரோட ஃபோனில் வந்துட்டு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் சேவ் பண்ணார். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன். ஓ அது ஒரு ஃபீல். அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு. பிரதீப் ரோட்டை ஆரம்பிச்சுது. நான் வரேன், சேர்த்த கடைசியாக வரேன். அண்ட் தென் என்னோடய டீம் மிச்சம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து சொல்கிறது, மை டியர் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், ஊரும் பிளட்டு ஊறிடுச்சு. ஸோ யா, இந்த ஊரும் பிளட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, இது நம்ம ஒரு சாங் பண்ணலாம், ரீல்ஸுக்கோ இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகணுன்னோ எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். நம்ம சின்சியராக ஒரு பாட்டு பண்ணுவோம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சூப்பர், சேரலைனாலும் நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட் டே வந்துச்சு. ஃபஸ்ட் டே வரும்போது ஓகே நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, மக்களுக்கும் பிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது டே பை டே ஏறிக்கிட்டே போகுது, ஊறிக்கிட்டே போயிடுச்சு.
இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனாக வந்து நின்றுருக்கு ஊரும் பிளட். தேங்க்யூ சார், தேங்க்யூ, சூப்பர். And then my other team members, Bharat, amazing trailer cut, thank you. Lata ma'am, பிரிச்சிட்டிங்க விஷுவல்ஸு ஏஸ்தட்டிக்ஸு ஆன் டாட், தேங்க்யூ தேங்க்யூ. பூர்ணிமா மேம், தேங்க்யூ. அண்ட் மை டியரஸ்ட் ப்ரொடியூசர் நவீன் சார், தேங்க்யூ சார். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரவி சார் இருந்தாரோ, போக போக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபோன் அடித்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பேம்பரிங் மீ. ரொம்ப இதெல்லாம் ரேர், அமையாது. தேங்க்யூ சார். சரத் சார், சார் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து சூரிய வம்சம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு அது பார்த்துருக்கேன். எனக்கு விக்ரமன் சார் படங்களே ரொம்ப பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சதே இல்லை நான் ஃபஸ்ட் படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுதும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரத் சார் வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், பழைய ஸ்டைலில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூத்து அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வந்து சொன்னேன், ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற சரத் சாராக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். தேங்க்யூ. மமிதா, தேங்க்யூ மமிதா. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரேமலுவில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அவங்க, சூப்பர் சரண்யாலையும் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டூட்ல அந்த 2 படத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும், பட் அதையும் தாண்டி இதில் ரொம்ப எமோஷ்னலான பெர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்டு கதையை ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஹூ எல்ஸ்? ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ஹூ எல்ஸ்? அனில் சார், தேங்க்யூ. வேறு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. வியாக்கி, போஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ஸ்யா, செம்மையாக அது எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏதோ இந்த போஸ்டர் ஆகட்டும் அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமான போஸ்டர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ வியாக்கி. அண்டு வேற யா ஓகே. அண்டு பிரதீப் ப்ரோ, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது முன்ன பின்ன போச்சு. நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நடந்துருச்சு இன்னைக்கு. ஸோ பிரதீப் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, கீழேருந்து ஒருத்தன் மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன். தேங்க்யூ. அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர், ரொம்ப ஹைப்டாக எனர்ஜெட்டிக்காக பம்ப்டாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட ரொம்ப சட்டிலாக, ரொம்ப கிளாஸாக, ரொம்ப இமோஷ்னலாக இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிஆரையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே படத்தில் 2 வெர்ஷன் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது வந்துட்டு ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு படத்துலையே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததோட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிகேத் மாமா, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். அண்ட் டூடை பற்றி சொல்லணும்னா, டூட் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் அவங்களோட பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில், நான் கவனித்ததில், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஏடிஸ் யாரெல்லாம் படம் பண்ணாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் அது உண்மை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒன்று ராவாக நினைக்கிறோம்ல, அது அமையாது. அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணி சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு செகண்ட் படத்தில் தான் நினச்சதை பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் டூட் வந்துட்டு ஃபஸ்ட்டு படமே நான் என்ன நினச்சனோ, என்ன ஸ்கேலில் இமேஜின் பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரி கதை, என்ன இமேஜின் பண்ணணும் அதை அப்படியே எடுக்க விட்டுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி நான் ஃபம்பிள் ஆகிறேன் இன்னும், பட் தேங்க்யூ. அண்ட் வாட் இஸ் ஹோல் டீம்.
ஸோ அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். சிதம்பரம், பெருமாள், அனிருத், தமிழ், கிரி, நாகராஜ், எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் ஸோ டூட் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள். தியேட்ரிக்கல் படமாக இது கண்டிப்பாக இருக்கும். தியேட்ரிக்கல் படம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஒரு மாதிரி ஒன்லி மாஸ் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் எமோஷன், என்டர்டெயின்மெண்ட், ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளி டூட் தீபாவளியாக இருக்கும். தேங்க்யூ. To debut director Kirti, Sai Abhyankar, congrats on an amazing debut. Sarit sir, Mamita, cast and crew, Niket, all of you, best wishes. Finally, Pradeep, all of us are always super proud of you and very happy to see your massive success. So I'm sure it will be your 4th blockbuster in a row. So yeah, congratulations. And at AGS, we're always very happy to back good content and good talent. So very happy to be a small part of this film. Thank you. Amazing. Thank you so much. இது வார்த்தையில் மெஷர் பண்ண முடியாது. And thanks for all the love. God bless all. Thank you so much. குட்டி சாயா பார்க்கும்போது சாய் வந்து ஒரு 5 years பேக் வச்சுக்கலாமே. 5 years பேக் டிட் யூ திங்க் தட் ஹி வாஸ் கோயிங் டு மேக் இட் திஸ் பிக் அப்படின்றது வந்து ஒரு எங்கேயாவது உங்களுக்கு ஒன்று தோணி இந்த பையன் பண்ணுவானா, என் பையன் பண்ணுவான்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கோம்ல அப்பாவா? 5 yearsலாம் போவேனா? 2024 Jan 22nd வரைக்கும் கூட இல்லை. உண்மையாக தான். ஸோ 22nd Jan 2024 அதில் நம்ம திங்க் மியூசிக்கோட சந்தோஷ் அண்ட் மிஸ்டர் மகேஷ் அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் இட்ஸ் ஆல் தேர் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் டு தேம். தட்ஸ் இட். Lovely. Thank you so much for sharing that with us. Harini ma'am. Hi. Hello ma'am. Hello, how are you? உங்களோட லவ் பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. அவர் அப்படியே கைப்பிடிக்க நீங்கள் வந்த இதெல்லாம் வந்து ஸ்வீட்டாக இருந்தது. பட் அதை தாண்டி இன்னைக்கு அந்த உங்களோட சின்ன பையன் இன்னைக்கு வந்து இஸ் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த மூவி டூட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு அவர் அப்படி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். I feel so happy. இது எனக்கே நடக்கிற மாதிரி இருக்குது, என் பையனுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் மீ எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரி திங். ஸோ ஐ ரியலி பிளஸ் ஹிம். அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு மேலும் மேலும் நிறைய சக்ஸஸ் வரணும். அவர் ஆல்மோஸ்ட் 19 hours a day ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அது எப்படி முடியுது எங்களுக்கே தெரியல. நாங்கள் 2 பேருமே ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் அவனோட அவ்வளோ ஹார்ட்ஸ், அவ்வளோ டெடிக்கேஷன். அதுவும் இந்த ஏஜில் வந்து ரியலி இட்ஸ் பிளெஸிங்ஸ் தான். ஸோ மை ஹார்ட்ஃபுல் பிளெஸிங்ஸ் டு ஹிம் தட் மேலும் மேலும் நிறையா சக்ஸஸ் வரணும். உங்களோடதும் எங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் ஹிம் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ. புத்துவாக வந்திருக்கீங்களே என்ன சொல்லுங்கள் சார். தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்க? அப்பம் பார்த்தது கேக்கு, அப்பம் பார்த்தது இப்போ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்கள் பேச்சு தான் ஃபுல்லாக பரவுது. தியேட்டரில் உங்கள் படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க தெரியுதா? நான் தான் குட்டி டர்கன் தானே. சரி, இது என்ன படம்னு தெரியுமா? டுடேவா? டூட். டுடே தானே. DUDE. டூட். டுடே சார். DUனா டூ, Dனா டே. ஸோ டூடே. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கிற அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ, மாமா மச்சான்னு வச்சிருக்கலாம்ல. சரி. இது லேடிஸ் வீக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் 3 படம் பார்த்துருக்கேன். 3 படம் தம்பி எந்த கேரக்டரில் வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ணுற கேரக்டர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு ரெட்டர் படித்து தம்பிக்கு படித்து கொடுத்தாங்க. என்னன்னே எனக்கு தெரியாது வந்து அவங்க ரெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நான் படத்தை போய் பார்க்கவே தெரியுது. நான் படித்ததெல்லாம் உள்ளே இருக்கான்னு தெரியுது எனக்கு.
தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. எங்கே போனாலும் உங்கள் ரசிகர் தான் காமிடுங்க. எதுக்கு வந்துக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஏன் வந்து ஐயோ ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து வைக்கிறேம்மா, உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்கள் தலைவர் போஸ்ட் வேணும்ட்டு நான் வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர் சொல்லுங்க, நீங்கள் கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராகிட்டு இருக்கீங்க நீங்கள். அதனால் வந்து எனக்கு உங்கள் நற்பணி மன்றத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன்.